ராகுலை வரவேற்ற இல கணேசன். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நினைத்த வேகம் என்பது யார் நினைத்த வேகம் என்கின்ற கேள்வி எழுகிறது. நாங்கள் நினைத்த வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி குறிப்பிடுகின்ற ஒரு அம்சத்தை இங்கும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதாவது ஏனைய பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது பாரதிய ஜனசங்கமோ அது தோன்றியது எப்போது தோன்றியதோ அதிலிருந்து கணக்கிட்டு பார்த்தால் மற்ற பகுதியில் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அமைப்பு என்பது ஆங்கிலத்தில் சொன்னால் மைனஸ் இருந்து துவங்கியது. மற்றவைகள் சமதளத்தில் துவங்கினார்கள் என்றால் நாங்கள் பள்ளத்திலிருந்து துவங்கினோம். காரணம், ஏனைய மாகாணத்தில் இல்லாத சில கருத்துக்கள் இந்த மாகாணத்தில் மாத்திரமே இருந்தன, இப்போதும் கொஞ்சம் இருக்கின்றன. வடக்குக்கு எதிர்ப்பு, சமஸ்கிருதத்துக்கு எதிர்ப்பு, கடவுளுக்கு எதிர்ப்பு, ஹிந்திக்கு எதிர்ப்பு, பிராமணனுக்கு எதிர்ப்பு, சுருக்கமாக சொன்னால் எல்லா நல்ல அம்சங்களுக்கும் எதிர்ப்பு. அதிலிருந்து மீறி ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது பிறகு பாரதிய ஜனசங்கமோ நாங்கள் சில கருத்துக்களை வலியுறுத்தும் பொழுது எங்களை வடக்கத்தி கட்சி என்று முத்திரை குத்தி இருக்கிற நிலையில் அதிலிருந்தெல்லாம் மீறி கடுமையாக உழைத்து பலன் கிடைக்காத நேரத்திலும் கூட மகிழ்ச்சியோடு பணிபுரிந்து இப்போது சமதளத்துக்கு வந்துவிட்டோம் என்பது மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் டேக் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இது விரைவில் இது எதிர்பார்த்த உயரத்தில் நிச்சயமாக பறக்கும், சந்தேகமே இல்லை. தமிழக முதல்வர் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபை உறுப்பினராக பதவியேற்ற பிறகு, தமிழகத்திற்கு வந்த பிறகு நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்த அரசியல் தலைவர்களில் முதல் நபர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். ஆனால் நான் விரும்பியது நடக்கவில்லை. நான் அவரை போயஸ் தோட்டத்திலோ அல்லது தலைமைச் செயலகத்திலோ சந்திக்க வேண்டும் மரியாதை நிமித்தமாக என்று கருதியிருந்தேன். ஆனால் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி வந்தது. அது சந்திப்பு என்று சொல்ல இயலாது, என் தரப்பிலிருந்து என்னுடைய பிரார்த்தனைகளை தான் சொல்ல இயன்றது. வாய்ப்பு இருக்குமானால் மீண்டும் கூட ஒரு முறை செல்லலாம் என்று இருக்கின்றேன். முதல்வரை சந்திக்க ராகுல் வந்தது பற்றி? ராகுல் காந்தி வந்ததை நான் வரவேற்கின்றேன். நல்லது, எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் சென்றிருக்கிறார்கள், நான் அதை வரவேற்கின்றேன். நாங்களும் சென்றிருக்கின்றோம், வரவேற்கின்றோம். அவர் உடல்நலம் விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஒருவர் சென்றார்கள். செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெரிந்த பிறகு மற்றவர்களும் சென்றிருக்கின்றார்கள். அவர் திடீரென்று ஏன் வந்தார், திடீரென்று போனார் என்பதெல்லாம் கட்சி முடிவு செய்ய வேண்டிய அம்சம். வந்ததை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சேரும் பட்சத்தில் பாஜகவின் நிலை? அகில இந்திய அதிமுக எந்த திசையில் முடிவெடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான அதிகாரம் பெற்ற ஒரே நபர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் இதையெல்லாம் சிந்திக்க இயலாத நிலையில் படித்திருக்கும் பொழுது வேறு எவருக்கும் அந்த அதிகாரமே இல்லாத, சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கட்சி இந்த நேரத்தில் இதை முடிவு செய்ய முடியும். பாஜகவினர் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்து? திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அகில இந்திய அதிமுக இருந்தாலும் இந்த விஷயத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஓட்டு வங்கியை மனதிலே வைத்து நாட்டு நலனை பற்றி கருதுவதில்லை என்பதும் குற்றம் சாட்டுகின்றேன். 1980களில் திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது நடைபெற்ற தாக்குதலிருந்து தொடர்ந்து நாங்கள் சுமார் 130 பேருக்கு மேல் பலி தந்திருக்கிறோம். சில நேரங்களில் கூட்டாக, சில நேரத்தில் தனித்தனி நபராக. ஒரே ஒரு காரணம், என்னை யார் செய்து விடுவார்கள், என்ன செய்து விடுவார்கள் என்ற எண்ணம். அந்த எண்ணத்தை தந்தது தமிழ்நாட்டு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு, எவர்கள் மீதும் இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால நாங்கள் தாக்கப்படுவதற்கு ஒரே காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஏனைய கட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் வளர்ந்த கட்சி என்று தமிழ்நாட்டில் சொல்ல இயலாது, வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. பொதுத்துறை நிறுவனங்கள் வட மாநிலங்களுக்கு மாற்றப்படுவதாக புகார் எழுந்துள்ளதே. அந்த சிட்பெட் அமைச்சர் சார்ந்தவர்கள் என்னையும் சந்தித்தார்கள். நானும் கூட என் தரப்பிலிருந்து ஒரு பரிந்துரை எழுதி அனுப்பினேன் என்பது உண்மை. ஆனால் சில அம்சங்களை சிந்தித்தாக வேண்டாம். ஏதேனும் ஒரு முக்கியமான காரணம் இருந்தால் ஒழிய சேது சமுத்திர திட்டத்தை நீங்கள் டெல்லியில் அமல்படுத்துங்கள் என்று கேட்க இயலாது. அது சமுதிரத்தோடு சம்பந்தப்பட்டது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அங்கு தான் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதனால அது கூடங்குளத்தில் தான் அமைக்க முடியும்.
என்னதான் தேசிய லெவலில் பொறுப்பில் இருந்தாலும் அதை மாற்ற இயலாது. ஆனால் அலுவலகங்கள் நிர்வாகங்கள் என்பதெல்லாம் நிர்வாக வசதிக்காக மாற்றிக்கொள்ளலாம். பாஜக மீது வைக்கப்படும் விமர்சனம் குறித்து நாங்கள் நலத்திட்டங்கள் என்று பேசி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அடிக்கடி நம்புகின்ற எப்போதும் எதிர்காலத்தில் நிச்சயமாக நடத்திருக்கிற ராமர் கோயில் பற்றியெல்லாம் பேசுவதற்கு நேரமில்லாத போது, சம்பந்தமில்லாமல் பேசினால் பொருத்தமில்லாமல் இருக்குமே என்று கருதிய போது எங்களுக்கு உதவி செய்வதற்காக கருணாநிதி போன்றவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாம் இது போன்ற விஷயம் பேசினால் எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் தோற்றுப்போனவர்களுடைய புலம்பல். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிரச்சனை ராம ஜென்மபூமி, ராமர் பிரச்சனை. கவலைப்பட வேண்டியவன் உத்தரப்பிரதேசத்துக்காரன். அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் இதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகள் பெற்றுவிடமும் உண்டு. தமிழ்நாட்டில் எந்த வகையில் உங்களை பாதிக்கப் போகிறது? கருணாநிதியின் அரசியல் வாரிசு அறிவிப்பு பற்றி நாங்கள் சொன்னதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், செய்யுங்கள். மேலாண்மை வாரியம் அமைக்காததற்கு என்ன காரணம்? காவேரி பிரச்சனை இப்போது மத்திய அரசாங்கத்தின் கையில் இல்லை, நீதிமன்றத்தின் முன் இருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அமல்படுத்துகின்றோம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நீதிமன்றம் சொன்னதால் சரி என்று ஏற்றுக்கொண்டோம். சட்டமன்றம் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும், நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவித்து விட்ட பிறகு கர்நாடகம் அதை செயல்படுத்தாது என்பது மாத்திரமல்ல, இப்படி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என்று வழக்கு தொடர்ந்தால் மத்திய அரசாங்கத்தின் மூக்கு உடைப்பட்ட நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் வல்லுநர்கள் சொன்னார்கள் இது நாடாளுமன்றத்தில் வைப்பது தான் பொருத்தம் என்று இதற்கு முன்பு நடந்த சில உதாரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். நீதிமன்றத்தில் அது வாதம் வைக்கப்பட்ட பிறகு எந்த நீதிமன்றம் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோ அதே அதெல்லாம் மீறி இத்தனை வாதங்களை கேட்ட பிறகும் நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு தந்திருக்குமானால் மத்திய அரசாங்கம் தந்திருக்கும். உடனடியாக நேற்று தந்த உத்தரவை விலக்கிக் கொள்கிற நீதிமன்றம் சொன்னால் என்ன பொருள்? மத்திய அரசாங்கம் தந்த வாதம் சட்டப்படி சரி என்று ஒப்புக்கொண்டதாக பொருள். அதைத்தானே செய்திருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் பாஜக தனித்து செயல்படுகிறதா? கோரிக்கை என்று வரும்பொழுது எல்லா கட்சிகளுமாக சேர்ந்து தான் ஒரு கோரிக்கையை விட வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்காக ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று வருமானால் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்குத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேச வேண்டுமானால் எதிர்கட்சி தலைமையில் அந்த கூட்டணி கூட்டலாம். இப்போது மத்திய அரசாங்கத்தின் முன் ஒரு கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் என்றால் அது ஆளுங்கட்சி கூட்டுவதுதான் முறையாக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவரெல்லாம் சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த விஷயம் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாது என்று இவர்கள் கருதுகிறார் என்று புரியவே இல்லை. தெளிவாக சொல்கின்றேன், அடிக்கோடிட்டு குறித்து கொள்ளுங்கள். காவேரி விஷயத்தில் மேயனைய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதைவிட அதிகமான ஆர்வம், எந்த வகையிலும் எல்லோரும் குறைவில்லாத ஒரு ஆர்வம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தது என்பதால் எனக்கு அதைவிட அதிகமாக இருக்கிறது. மீண்டும் தேமுதிகவுடன் கூட்டணி சாத்தியமா? ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் ரீதியாக ஒரு கட்சியோடு பேசலாம், அல்லது திடீர்னு மாறுபட்டு வேறொரு கட்சியோடு பேசலாம். ஒரே நேரத்தில் 3 கட்சியோடும் பேசிக் கொண்டிருப்பது இது என்ன ராஜதந்திரம்? அந்த ராஜதந்திரம் என்று அவர் எதை நினைத்தாரோ அதுதான் அவரை தோற்கடிக்க வைத்திருக்கிறது. எந்த கட்சியுமே தன்னை விட வலுவாய்ந்த கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கும். அந்த நிலையில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இல்லை, அவரோடு கூட்டணி வைக்கலாமா என்று சிந்திக்கிற அளவுக்கு அந்த கட்சியும் இல்லை. உயர்நீதிமன்ற தடையால் பத்திரப்பதிவு குறைந்திருக்கிறதே. உண்மையிலேயே அங்கீகரிக்கப்படாத மனைகளை எல்லாம் விற்று காசாக்கி பணம் சேர்க்கின்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களே ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களும், இன்னும் சொல்ல போனால் காவல்துறையோடெல்லாம் நெருக்கமாக நட்பு வைத்து கூட்டணி வைத்திருக்கிற நபர்களும் தான் இந்த தவறான செயல்களை செய்தார்கள் என்பதால் ஏமாந்து போனவர்கள் எங்கு போவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்னிடத்திலே உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் பல பேர். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அப்பாவி மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு மத்திய அரசாங்கம் செய்திருக்கிற இந்த முடிவு பாதிப்பு கொஞ்ச காலம் இருக்கலாம், ஆனால் பின்னாலே நிரந்தரமான நல்ல அம்சங்கள் அமையும். நான் அதை வரவேற்கின்றேன், அந்த சட்டத்தை நான் வரவேற்கின்றேன். சுவாதி கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதே. இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கும் சம்பந்தமே இல்லாத எங்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவரை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இது திசை திருப்புவதற்கான முயற்சி. நீதிமன்றம் மிக விரைவாக செயல்பட்டு இருக்கிற ஆதாரங்களை வைத்து உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான்.
ஆனால் தண்டனை பெறுவதற்கு முன்பாக குற்றவாளி தானே தனக்கு உண்டான தண்டனை வழங்கி கொண்டான் என்பதால் உண்மையான குற்றவாளி யார் என்பது தெரியாமலே போய்விடும் என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது.